ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி தழையை வச்சு கீரை வடை எப்படி செய்யறதுன்னு தாங்க. நல்லா சூப்பராக எம்மியாக நம்ம செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு நான் கொத்தமல்லி தழையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ரொம்ப பொடியாக நறுக்கணும். இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 150 கிராம் கடலை மாவு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, இந்த மாவுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்குங்க. கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தி கூட. இதில் நம்ம கொத்தமல்லியில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா நல்லா அம்மியில் வச்சு பொடியாக நறுக்கி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாங்க. இது மாதிரி கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது வெள்ளை எள்ளு, ஒரு 25 கிராம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. கருப்பு எள்ளில் கூட சேர்த்து செய்யலாங்க. எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. பாருங்கள், தழைலாம் எல்லாம் சுருண்டுடுது. நம்ம எவ்வளோ தழை போட்டோம் கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான உப்புங்க. முன்னாடியே நம்ம மாவில் உப்பு சேர்த்தாச்சு, அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. முன்னாடியே மாவில் சேர்த்ததுனால அதிகமாக சேர்த்துட போகிறீங்க. இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவை இதில் ஊற்றி கிளறிக்கலாம். இது மாதிரி ஒரு கிளறிட்டு ஒரு கையால் கரண்டியால் கிளறிக்கினே மாவை சேருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், இல்லைன்னா மாவு ஊற்றுனதுக்கப்புறம் அடி பிடிக்கும். கொஞ்சமாக அந்த மாவு வச்ச கிண்ணத்தை கழுவி சேர்த்துக்கலாம் தண்ணி. நம்ம அதுக்கு தான் சொன்னது, உங்களுக்கு தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சிக்குங்கன்ட்டு. நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கிண்டுறதுக்கு அதிலே ஊற்றி சேர்த்து கரைச்சிக்கலாங்க. கைவிடாமல் கிளறுங்க. நம்ம கடல மாவு அரிசி மாவு போட்டதுனால உடனே கட்டி கட்ட ஆரம்பிக்கும். கட்டி இல்லாமல் அழகாக கிளறி விட்டுக்கினே இருங்க. பார்க்குறதுக்கு தாங்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சுவையான ஒரு வடை கூட இது. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட இனிப்பு சட்னி வச்சு சாப்பிட்ணுங்க. ஒன்றும் இல்லை, இனிப்பு சட்னி கொஞ்சம் புளியை கரைச்சிட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொதிக்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கார மிளகாத்தூள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா இனிப்பு சட்னி அவ்வளோதாங்க. அது கூட வச்சு சாப்பிட வேண்டியது தான் அந்த வடையை. அவ்வளோதான். மாவு வெந்தது பாருங்கள், எல்லாம் திரண்டு வந்துடுது. இது மாதிரி கொஞ்சம் தட்டில் எண்ணெய் விட்டுக்குங்க. கையால் தடவி விட்டுட்டு வெந்த மாவை அதில் போட்டு ஆற விடுங்க. பாருங்கள், அழகாக வெந்ததுக்கப்புறம் நல்லா உருண்டு வந்துடுது பாருங்கள் மாவு. இந்த பதம் தாங்க இது. நல்லா தட்டி விடுங்க. நம்மளுக்கு ஸ்கொயர் டைப்பில் வரணும். அதனால் நீங்கள் கட்டமாக அழகாக ஷேப் பண்ணி ஆற விடுங்க. நீங்கள் கட்டமான டப்பா இருந்தால் கூட அதில் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். இது அப்படியே ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும்.
நல்லா ஆறிடுதுங்க. நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கட்டமாக இப்போ கட் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எண்ணெய் காய வச்சுருக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி போட்ட உடனே திருப்பாதீங்க, உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி விடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் கொஞ்சம் செவந்துருக்குது. நான் மறு பக்கம் திருப்பி விடுறேன். பொறுமையாக திருப்பி விடுங்க. குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியானது கொடுங்க. இதில் கொத்தமல்லி எல்லாமே ஹெல்த்தியான, நம்ம எள்ளுலாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், நல்லா செவந்து வருது. பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுங்க. எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம தட்டில் எடுத்துக்கலாங்க. நான் மறுபடியும் இருக்கிறத கட் பண்ணி வச்சுருக்கிறத மீதி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டாவது போட்டது வெந்துடுது, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சின்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.